எனக்கு அடிவயிறு ரொம்ப இறுக்கமா இருக்கு. எனக்கு யூரின் நல்லா ஃப்ரீயா போக மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் மலச்சிக்கலாவும் இருக்கு. அடிக்கடி எனக்கு இடுப்பு வலிக்குது, வயிறு வலிக்குது, கிராயின் ரீஜியன் வலிக்குது. ஆஃப்டர் செக்ஸுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ரொம்ப டைட்டா இருக்குன்னு அர்த்தம். இது காமனா ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இதுதாங்க பெல்விக் போன். இதை சுத்தி தாங்க பெல்விக் ஃப்ளோர் மசில்னு சொல்லுவோம். இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் ஹெல்த்தியா இருந்தா இது தாங்கி இருக்கிற முக்கியமான யூரினரி பிளாடர், இன்டெஸ்டைன், இந்த ரீப்ரொடக்ட் ஆர்கன் இது எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். யாருக்கெல்லாம் இந்த மசில்ஸ் ரொம்ப இறுக்கமா இருக்கோ அவங்களுக்கு தான் இப்ப சொன்ன இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த மசிலோட இறுக்கத்தை குறைக்கிறது மூலியமாவே இந்த ப்ராப்ளம் நம்ம முழுமையா சரி பண்ண முடியும். அதுக்கான பயிற்சியை வாங்க பார்க்கலாம். பெல்விக் ஃப்ளோர்னாலே எல்லாரும் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் கீகல் எக்ஸசைஸ். பட் யாருக்கெல்லாம் பெல்விக் ஃப்ளோர் வீக்கா இருக்கோ அவங்க தான் கீகல் எக்ஸசைஸ் பண்ணணும். பெல்விக் ஃப்ளோர் யாருக்கெல்லாம் டைட்டா இருக்கோ இப்ப சொன்ன ப்ராப்ளத்துக்கு ரிவர்ஸ் கீகல் தான் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். ரிலாக்ஸா ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு பொறுமையா மூச்சு இழுக்கணும். பொறுமையா மூச்சு இழுக்கும் போது நம்ம யூரின் போகும்போது மலம் கழிக்கும் போது நம்ம துவாரங்களை எப்படி பிரஸ் பண்ணி ஓபன் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு பண்ணணும். இப்படி பாருங்க. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 3 to 5 minutes கம்ப்ளீட்டாக பண்ணுங்க. இப்போ சொன்ன எக்ஸசைஸை 6 to 8 வீக்ஸ் ஃபாலோ பண்ணீங்கனாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரொம்ப கிரானிக்கா இருக்காங்க, பக்கத்தில் இருக்க பெல்விக் ஃப்ளோர் தெரபிஸ்ட் கைடன்ஸோட பாருங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.